guys, இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னா ஃப்ரீ ஃபயர். வாங்க வீடியோவில் போகலாம். நான் தான் விளையாடுறேன். இப்போ நூடல்ஸ் போடுறேன். இப்போ வந்து சவுண்டை போடலாம். நூடல்ஸ் போட்டிருக்கோம். டியூலாம் தெரியல. MB5 XMX இல்லை இது ரெண்டுமே இருந்துச்சு. பாருங்க அமௌண்ட் போட்டு வச்சுருவேன். இஷ்டம் வச்சுட்டாங்க. கூடவே கூடாது. சரி, இந்த ரிமோட் ரேடியோ கரெக்டா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? அங்க இருக்கான் பாருங்க. சாவுடா. மேல எங்கேயோ இருக்கு. அங்கதான் இருக்கு. அப்படின்னா நம்மளே யாரோ ஒருத்தங்க என்ன பண்றேன் அறுத்துறேன். தம்பி எமௌண்ட் போடு. பக்கடா போடு. எமௌண்ட் போடு. பக்கடா போடு. வாடா தம்பி. நான் கருகி போயிடுவேன். நான் கருகிலாம் போடுவேன். நூடல்ஸில் டியூவல் டீம் நம்பர் என்ன பண்ணிட்டு இருக்க? இத நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. எல்லாமே ஆஃப்லைன் தான். அதிக முன்ன பார்த்தா மட்டும் 2 பேர் கூட இருப்பாங்க. வழி எப்படி பாக்குறேன்? டியூவல் நான் போடுறேன். நான் பண்ணுவேன் அறுத்துறேன். மான் தமிழ் எவ்வளோ இருக்காங்க? ஒரே ஸ்பீட் ஆட்டானுங்க. ராலி லைக் பண்ணிக்கோங்க. 100 லைக்ஸ் அடிக்கணும். MB5 2 அடி, டபுள் பெல் 2 அடி சுற்றுவாங்க. 8 7 சுபா. சூப்பரா
ஆனா இதுக்கப்புறம் நான் கொடுத்தது இதோட ஒத்து போகாது. அவனே செத்துட்டானா? கவலைப்படாதீங்க பயம், நான் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். வண்டி வாடகை வாய்க்கிறதுக்கு என்னங்க வாய்ப்பு நடக்குது? இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஷன் மேனேஜருக்கு நான் முன்னாடியே வந்ததுக்கான காரணம் இதுதான். வழக்கத்தை விட சீக்கிரம் பண்றாங்க. அவங்க உள்ள செய்யற வேலை எதுவா இருந்தாலும் அதுக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவைப்படுறது மட்டும் தெளிவா புரியுது. இவ்வளவு பெரிய சப்ளை இருக்கணும்னா அதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே அந்த நாயை கண்டுபிடிச்சு எல்லாத்துக்கும் Enemy very close. Nice. நான் சொல்றேன்ல நம்ம டெஸ்டினுக்கு மட்டும் காட்டுச்சு ஹெல்ஃபயரை திரும்ப என்கிட்டே சொல்லிட்டு எப்போ சொல்லடா இந்த வார கடைசி கொஞ்சம் நாட்டை கண்டுபிடிக்கணும்னு ஏதோ சொல்லிட்டு நம்ம ஷர்ட் தான் பிரச்சனை நினைச்சிட்டு சொல்றது அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு யாருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு ஆண்டி பைத்தியம் பிடிச்சிச்சு ஆமா இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட தகராறு பண்ணாங்க ஆமா யூடியூபர் போல கைஸ், நானும் யூடியூபர். லைக் ஆன் பண்ணி கேட்கும்போது மியூட் போட்டுருவாங்க. போ உள்ள போ. கேன்ஸ்டாலே எடுக்கிறாங்க சாப்பிடலாம். முறை கொடுத்த தகவல் சரின்னு வச்சுக்கோ. அப்படி பார்த்தா அந்த சப்ளை வண்டியெல்லாம் சரியா ராத்திரி 10 மணிக்கு வந்து சேரும். அப்படின்னா ஹாப்பர் டனல்ல இறங்கி சரியா 9 மணிக்கு மேக்ஸியை நோக்கி போக ஆரம்பிக்கணும். நம்ம வழக்கமான இடத்துல இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கலாம். டிராபிக் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த வண்டி மேக்ஸிக்கு
ஸ்பெக்டேட் பண்ணிட்டு கைஸ் இந்த வீடியோவெல்லாம் லைக் பண்ணிக்கோங்க.